உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவில் இருந்து. உனக்கு எங்கிருந்து கை வருகிறது? ஆந்திராவில் இருந்து. எங்கிருந்து கறி வருகிறது? ராஜஸ்தானில் இருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை, மாடு வளர்க்கவில்லை? ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறான், மொபைல் பேங்க் என்கிறார்கள். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையாய் நீ போட்டிருக்கிறாய். ஒரு ஆடு 1000 ரூபாய் பெண்களுக்கு. திமுக அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி அந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை வைத்துக் கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும்.